மரங்கள் நம்ம உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து, நம்ம இப்ப பார்க்குற ஷார்க்ஸ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? மரங்கள் உருவாகுறதுக்கு முன்னாடியே கடல்ல நெறைய உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனா, இவ்ளோ வருஷங்கள் தாண்டி, இவ்ளோ எக்ஸ்டென்ஷன்ஸையும் கடந்து, ஒரு உயிரினம் நம்ம உலகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 450 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஷார்க்ஸ் இந்த உலகத்துல முதல்ல அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல எர்த்ல வெறும் பாறைகளும், மண்ணும், பாசி மாரியான பிளான்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. பெரிய காடுகளோ, மரங்களோ எதுவுமே இல்ல. அதனால அட்மாஸ்பியர்ல ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கிளாடோசெலாச்சின்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் ஷார்க்ஸ் இந்த உலகத்துல அப்பியர் ஆகுது. அந்த டைம்லயே இந்த ஷார்க்ஸ்க்கு ஜாஸ் அண்ட் டீத் இருந்ததுனால, அதனால மத்த மிருகங்களை ஈஸியா ஹண்ட் பண்ண முடிஞ்சது. என்னதான் மத்த உயிரினங்கள் அழிஞ்சு போனாலும், ஷார்க்ஸ் மட்டும் எவால்வ் ஆயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 315 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மரங்கள் இந்த உலகத்துல உருவாக ஆரம்பிக்குது. மரங்கள் உருவாக ஆரம்பிச்சதுமே அட்மாஸ்பியர்ல ஆக்ஸிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பொது எக்கோசிஸ்டமே உருவாகுது. எர்த் மொத்தமா 5 மாஸ் எக்ஸ்டென்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதில் 90% ஆஃப் த ஸ்பீஷிஸ் அழிஞ்சே போயிருந்துச்சு, இன்க்ளூடிங் டைனோசர்ஸ். ஆனால் ஷார்க்ஸ் மட்டும் எவால்வ் ஆகிட்டே இருந்திருக்கு. பிகாஸ் அதோட அடாப்டபிலிட்டி. ஷார்க்ஸோட போன்ஸ் எல்லாமே ரொம்பவே லைட்டானது. நம்ம இயர்ஸ், நோஸில் இருக்கிற மாதிரியான போன்ஸ். ஸோ இதனால் ஷார்க்ஸ் எல்லாம் டீப் வாட்டர்ஸில் கூட ஈஸியாக சர்வை பண்ண முடியுது. ஷார்க்ஸோட டீத் எல்லாமே அதோட வாழ்நாள் முழுக்க திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஷார்க்ஸ் ஹண்ட் பண்ணுற அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட இதனால ஈஸியாக ஹண்ட் பண்ண முடியுது. என்னதான் ஓஷன்ஸ் டிஃபர் ஆனாலுமே ஷார்க்ஸ் ஒரு டைனி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கூட சென்ஸ் பண்ண முடியும். இதனால அது எல்லா இடத்துலையுமே சர்வை பண்ண முடிஞ்சது. வார்ம் ஷாலோ சீஸ், ஐசி டீப் வாட்டர்ஸ், இன்க்ளூடிங் ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ஸ்னு அதனால எந்த இடமா இருந்தாலுமே சர்வை பண்ணக்கூடியதாக இருந்தது. சில என்விரான்மெண்ட்டில் ஷார்க்ஸ் சின்னதாகவும், சில என்விரான்மெண்ட் பெருசாகவும் அதனால் வாழ முடியும். இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் இருந்தாலுமே ஷார்க்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. அதனால தான் எர்த் என்னதான் 5 மாஸ் எக்ஸ்டென்ஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே ஷார்க்ஸ் மட்டும் எல்லா இடத்துலையும் எஸ்கேப் ஆகி இன்ன வரைக்கும் நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு உயிரினம் நம்ம கூட இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறது நினைச்சா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல.